வெல்கம் டு டெட்பெட்ஸ். மின்காந்த நிறமாலை அனைத்து வகையான மின்காந்த கதிர்வீச்சுகளையும் உள்ளடக்கியது. மின்காந்த கதிர்வீச்சை அதன் அலைநீளத்திற்கேற்ப வானொலி, நுண்ணலை, அகச்சிவப்பு, புற ஊதா, கண்ணினால் உணரக்கூடிய ஒளி, எக்ஸ் கதிர் மற்றும் காமா கதிர்னு வகைப்படுத்தலாம். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தோட சின்ன ஸ்லைஸ் தான் மனிதர்கள் கண்ணுக்கு தெரிகிற விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரம். நமது உலகத்திற்கு வண்ணத்தை கொண்டு வரும் ஆற்றல், அதாவது ரெயின்போல தெரிகிற நிறங்கள் வயலட், ப்ளூ, சியான், கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் கலர்ஸ். அல்ட்ரா வயலட்டுக்கும் இன்ஃப்ராரெட் ரேஸ்க்கும் நடுவில் இருப்பது. 380 முதல் 750 நேனோமீட்டர்ஸ் வரை வேவ்லென்த் கொண்டது. ஃப்ரீக்வன்சி 405 790 டெராஹெர்ட்ஸ் வரைக்கும் கொண்டது. ரெட் கலர் லாங்கஸ்ட் வேவ்லென்த், லோயஸ்ட் எனர்ஜி. வயலட் ஷார்டஸ்ட் வேவ்லென்த், ஹையஸ்ட் எனர்ஜி. இந்த ஸ்பெக்ட்ரல் கலர்ஸ் தான் பியூர் அண்ட் சிங்கிள் வேவ்லென்த் உடைய கலர்ஸ். ஒற்றை அலைநீளம் கொண்ட ஒற்றை நிற ஒளி ஒரு தூய நிறைவுற்ற நிறத்தை உருவாக்குகிறது. இதை மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன் சொல்லுவாங்க. இந்த மோனோக்ரோமேட்டிக் லைட் சேச்சுரேட்டட் ஹூப் ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது எந்த நிறங்களும் கலக்காத தூய நிறம். உதாரணமா 532 நானோமீட்டர் அலைநீளத்தில் வெளிப்படும் லேசர் பியூர் அண்ட் சேச்சுரேட்டட் பிரைட் கிரீன்ல இருக்கும். நம்ம வானவில் முழுமையாக நிறைவு பெற்ற ஒற்றை நிற வண்ணங்களின் பட்டைகளை காட்டுகிறது. இப்படி விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரத்தோட வரம்பிற்குள் உள்ள ஒவ்வொரு அலைநீளமும் வெவ்வேறு ஸ்பெக்ட்ரல் கலர்ஸ் கொண்டது. அதாவது ஒவ்வொரு கலருக்கும் ஒரு ஸ்பெசிபிக் வேவ்லென்த். சில நிறங்களுக்கு சிங்கிள் வேவ்லென்த் ஆஃப் லைட் இருக்காது. அது எல்லாம் நான் ஸ்பெக்ட்ரல் கலர்ஸ்ல வரும். மெஜந்தா, பிங்க், பிரவுன், கிரே, ஒயிட், பிளாக் எல்லாம் நான் ஸ்பெக்ட்ரல் கலர்ஸ். இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? எந்த பொருட்களுக்கும் நிறங்கள் கிடையாது. அப்போ நம்ம கண்களுக்கு நிறங்கள் எப்படி புலப்படுதுன்னு பார்ப்போமா? லைட் ஒரு பொருள் மேல படும்போது சில கலர்ஸை அப்சார்ப் பண்ணும், சில கலர்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணும். நம்ம மூளையோ நம்ம கண்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ற கலரை தான் காட்டும். கண்ணுல ரெட்டினான்ற பகுதியில 2 டைப் ஆஃப் போட்டோ ரெசெப்டார்ஸ் இருக்கு. ஒரு போட்டோ ரெசெப்டார் டிம் லைட்ல பிரைட்னஸை டிடெக்ட் பண்ற ராட்ஸ். இன்னொரு போட்டோ ரெசெப்டார் பிரைட் லைட்ல கலரை டிடெக்ட் பண்ற கோன்ஸ். கோன்ஸ் போட்டோ ரெசெப்டார்ஸ் ரெட், கிரீன், ப்ளூன்னு 3 வகையா இருக்கும். கோன்ஸ் நம்ம பிரெயினுக்கு சிக்னல் அனுப்பும். நம்ம மூளையோ கலர்ஸை மிக்ஸ் பண்ணி நமக்கு நிறங்களை காட்டும். இப்படி கோன்செல்ஸ் மூலமா நிறங்களை உணரும் திறனை ட்ரைக்ரோமேட்டிக் விஷன்னு சொல்லுவாங்க. இந்த கோன்செல்ஸ் சரியா வேலை செய்யலைன்னா கலர் பிளைண்ட்னஸ் உண்டாகுது. லைட் லோவா இருக்கும்போது ராட்ஸ் ஆக்டிவா இருக்கும், ஸோ கிரே ஸ்கேல் விஷன். லைட் பிரைட்டா இருக்கும்போது கோன்ஸ் ஆக்டிவா இருக்கும், அப்போ கலர்ஸ் நல்லா தெரியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லவா? சூரிய ஒளி அனைத்து புலப்படும் அலைநீளங்களையும் கொண்டுள்ளது. இந்த ஒயிட் லைட் அனைத்து வண்ணங்களின் கலவை. அதற்கு உதாரணம் தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிற ரெயின்போ. ஆக்சுவலா ரெயின்போவோட ஷேப் என்ன தெரியுமா? சர்க்கிள் ஷேப். ஒயிட் லைட்ல இருந்து ரெயின்போ எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போமா? ஐசக் நியூட்டன் ஒரு பிரிசம் யூஸ் பண்ணி ஒயிட் லைட்டை வானவில் நிறங்களா பிரிச்சு ஸ்பெக்ட்ரம்ன்ற வார்த்தையை உருவாக்கினார். அப்போ வானவில் உருவாக ஒரு பிரிசம் தேவை இல்லையா? இயற்கையோட டைனி பிரிசம் என்ன தெரியுமா? மழைத்துளி தான் அந்த டைனி பிரிசம். ஒயிட் சன்லைட் வாட்டர் டிராப்லெட்ஸ்குள்ள, அதாவது காற்றிலிருந்து தண்ணீருக்குள் நுழையும் போது வளைந்து ரிஃப்ராக்ட் ஆகும். அதுக்கப்புறம் மழைத்துளிக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்து வெளியே வரும்போது மறுபடியும் வளைந்து 2வது தடவையா ரிஃப்ராக்ட் ஆகி நமக்கு பல வண்ணங்கள் கொண்ட வானவில் உருவாகும். ஒவ்வொரு நிறமும் வெவ்வேறு அலைநீளம் கொண்டதால ஒவ்வொன்றும் சற்று மாறுபட்ட கோணத்தில் வளைகிறது. சிகப்பு நிறம் குறைவாக வளைகிறது, வயலட் நிறம் அதிகமா வளையும். மில்லியன் கணக்கான மழைத்துளிகள் ஒளியை பிரதிபலிக்கும் போது நமக்கு வானவில் உருவாகுகிறது. ஸ்கை கலர்ஸோட ரகசியம் என்ன தெரியுமா? ப்ளூ லைட்ஸ்க்கு ஷார்ட்டர் வேவ்லென்த்ன்றதால வளிமண்டலத்துல அதிகமா சிதறடிக்கப்பட்டு நமக்கு காலையில வானம் ப்ளூ கலரா தெரியுது. இப்படி அட்மாஸ்பியர்ல உள்ள துகள்கள், அதாவது ஏர் மாலிகுல்ஸ் லைட்டை சிதறடிக்கிறதுக்கு பேரு ரே லைட் ஸ்கேட்டரிங். சன்செட் ஆகும்போது லாங்கர் வேவ்லென்ஸ் கொண்ட ரெட் லைட் டாமினேட் பண்ணும். அப்புறம் நீர்த்துளிகள் எல்லாம் வேவ்லென்ஸை ஒன்று போல சமமா சிதறடிக்கிறதால ஒயிட் லைட், ஒயிட் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுது. கிரே ஸ்கைஸ் சம்டைம்ஸ் தெரியுது. திக் கிளவுட்ஸ் அல்லது பொல்யூஷன்னால லைட் சமமற்ற முறையில் சிதறடிச்சா கிரே டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். மிக உயரமான பகுதியில் லெஸ் அட்மாஸ்பியர், லெஸ் ஸ்கேட்டரிங், ஸோ வானம் டார்க் ப்ளூ கலர்ல இருக்கும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் விசிபிள் லைட் பத்தி பார்க்கலாமா? சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல மைக்ரோஸ்கோப்ஸ், டெலஸ்கோப்ஸ், ஸ்பெக்ட்ரோமீட்டர்ஸ், கலரிமெட்ரியில் விசிபிள் லைட் யூஸ் பண்றோம். மெடிக்கல் ஃபீல்டில் எண்டோஸ்கோபி, போட்டோதெரப்பி, அப்புறம் கண்களை ஸ்கேன் செய்யும் ரெட்டினல் இமேஜிங்க்கு விசிபிள் லைட் யூஸ் பண்றோம். விசிபிள் லைட்டை யூஸ் பண்ணி ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் மூலமா ஹை ஸ்பீட்ல டேட்டா அனுப்ப பயன்படுத்தப்படுகின்றன.
லைட் ஃபிடலிட்டி டெக்னாலஜி, அதாவது லைஃபை டெக்னாலஜி வைஃபையை விட ஃபாஸ்டா டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இது தவிர எல்இடி ஸ்கிரீன்ஸ், ப்ரொஜெக்டர், டிஜிட்டல் கேமரா மற்றும் ஆக்மெண்டட் ரியாலிட்டியில பயன்படுத்தப்படுகிறது. ரோபோட்ஸ் விசிபிள் லைட் கேமரா யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸ், கலர்ஸ், பேட்டர்ன்ஸை டிடெக்ட் பண்ணும். மேனுஃபேக்சரிங்ல துல்லியமான வேலைப்பாடுகளுக்கு விசிபிள் லைட் லேசர்ஸ் ரொம்ப உபயோகமா இருக்கு. இந்த விசிபிள் லைட், அதுவும் ரெட் அண்ட் ப்ளூ லைட், போட்டோசிந்தசிஸ்க்கு ரொம்ப முக்கியமானது. செடிகளில் உள்ள குளோரோஃபில் பிக்மெண்ட் ரெட் அண்ட் ப்ளூ லைட்டை அப்சார்ப் பண்ணி செடிகளோட வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும். கிரீன் லைட் ரெஃப்ளெக்ட் ஆறதால நமக்கு இலைகள் பச்சை கலர்ல தெரியுது. சூரிய ஒளி எலக்ட்ரிசிட்டியை மாற்றும் சோலார் பேனல்ஸ், அப்புறம் அன்றாடம் யூஸ் பண்ணும் லைட்ஸ், ஸ்மார்ட் லைட்ஸ் விசிபிள் லைட் அப்ளிகேஷன்ஸ்ல வர்றது தான். கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டிட்பிட்ஸ்.